வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. பிரான் கிரேவி பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி போட்டிருக்கு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் சீரக பொடி, உப்பு பொடி 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், கொஞ்சமா லெமன் பிழிஞ்சுக்கணும். இதை நல்லா புரட்டி வச்சுக்கணும். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம். முதல்ல சொல்ற மறந்துட்டேன். நல்லா இப்போ ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம் புரட்டி. பிரான் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கடலை எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இந்த கிரேவிக்கு. 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லா இருக்கும் இந்த கிரேவிக்கு. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடுசா வெட்டி இந்த மாதிரி போடணும். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்க்கிறோம், ஒரு 1/4 டீஸ்பூன். ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் வத்தல் பொடி போட்டிருக்கேன். உரப்பு அதிகமாக சேர்க்கணும்னா நார்மல் வத்தல் பொடியும் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரக பொடி 1/2 டீஸ்பூன். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் மசாலா வேகிறதுக்காக 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். மசால் கலந்து வச்ச பிரானை சேர்த்துக்கலாம். பிரான் போட்டு ஒரு 7 நிமிஷம் தான் வேக விடணும். அதுக்கு மேல வேக விடக்கூடாது. அத அதிக நேரம் வேக விட்டுட்டா ரப்பர் மாதிரி வந்துடும். அதனால கரெக்டா 7 நிமிஷத்துல இறக்கிடணும். இந்த ஸ்டேஜ்ல கிரேவியா வேணும், கொஞ்சம் நல்லா தண்ணியா வேணும் அப்படின்னு சொல்லலாம், கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி பக்குவத்துக்கு சுக்கா மாதிரி வேணும்னா தண்ணி ஊத்தாம அந்த நல்லா பெரட்டி வேக வச்சு இறக்கிக்கலாம். நாங்க கிரேவியா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால தண்ணி சேர்த்திருக்கோம். ஸ்டேஜ்ல உப்பு காணலைன்னா உப்பு போட்டுக்கலாம். மூடி போட்டு 7 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மீடியமா வச்சுதான் இது பண்ணணும். 7 நிமிஷம் ஆயிடுச்சு, இறக்கிட்டு பார்க்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் கடைசியா இறக்க போகும்போது. இந்த ஃப்ளேவர் வந்து இந்த கிரேவிக்கு நல்லா இருக்கும், கருவேப்பிலை அதிகமா சேர்த்தா. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பிரான் கிரேவி சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நாங்கள் வச்சிருக்கோம். நல்லா ரெடி ஆயிருக்கு. இந்த பிரான் கிரேவி சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.